எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாமாவோட உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். மாமாவே வந்துட்டாரு, நானே சொல்லிக்கிறேன், நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா, தம்பி ஃபோன் வச்சுருந்தான், அவன் கைப்பட்டு அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டீங்க அந்த வீடியோவை. ஆனால் இப்போ மறுபடியும் என்னால் அப்லோட் பண்ண முடியல அந்த வீடியோவை. ஓகேங்களா? இப்போ மாமாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா ஆஸ்பத்திரிக்கு நேற்று மறுபடியும் நான் கூட்டு போயிட்டு வந்தேன். கால் வீக்கு குறையவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெருவிரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் கால் பெருவிரலுக்கு அந்த பக்கம் விரலும் 2 விரலும் பார்த்தீங்கன்னா கால் பெருசாக வீங்கி இருந்துச்சு. அதுக்காக சரி ஆஸ்பத்திரி போகலாம், ரொம்ப வலின்னு சொல்லி கால் நடக்க முடியல வரனால, ரொம்ப வலியாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தோம். நேற்று போயிட்டு வந்தப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கால் தொங்க போட்டு உட்கார வேண்டாம், அதிகமாக நடக்க வேண்டாம், பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் அந்த வீக்கம் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக நரம்பு இந்த இடத்துல போகும், கரெக்டாக அந்த இடத்துல அடி. இருந்தாலுமே எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது கால் உள்ள அந்த நரம்பு ஏதாவது ரொம்ப அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ காஞ்சிருக்கு. அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த இடத்துல காஞ்சிருக்கு. இருந்தாலுமே பாதக்கால் கீழே ஊனி நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இவர் விழுகிறப்ப என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இவர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வேலையாக தான் போயிருந்தாங்க. அப்போ போகல வண்டி எடுத்துகிட்டு திங்கக்கிழமை போகிறாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு 6 மணிக்கு காலையில் போயிருக்காங்க வேலையாக. அப்போ ஒரு ஹோட்டல் அம்மா, எந்த ஊர்? அம்பத்தூராப்பா? அம்பத்தூருங்களாம்மா, அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஹோட்டலில் ஓப்பன் பண்ணிட்டு ஹோட்டலில் கழுவிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கரும் இருந்திருக்கு. கரெக்டாக நாயும் பார்த்தீங்கன்னா கிட்ட வரல. நாய் அவ்வளோ தூரத்தில் இருக்க வந்திருக்க மாட்டேக்கு. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹோட்டலுக்கு கழுவி விட்ட தண்ணி ப்ளஸ் ஸ்பீட் பிரேக்கு, அந்த நாய் அங்கே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு இவர் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு, நாய் நம்ம கிட்ட வந்துடும், நம்ம கீழே விழுந்துரும், நம்மளுக்கு என்னமோ ஆயிரப்போகுது அப்படின்னு நினச்சி அந்த பயத்தில் ரைட் சைடில் பிரேக்கை பிடிச்சிட்டாரு. முன்னாடி பிரேக்கை பிடிச்சிட்டாரு. அது பிடிச்சு அதை அப்படியே வண்டி ஸ்கிப் ஆகி கீழே விழுந்து இழுத்துட்டு போய் விழுந்திருக்கிறார். தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தார் சேஃப்டி. ஆனால் தலைக்கு எந்த அடியும் படலை. ஹெல்மெட் சேஃப்டியாக போட்டிருந்துருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க அண்ணா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தூக்கி விட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது, இவர் சொல்லவே இல்லை. இங்கே வரையில் ஃபோன் பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணையில் வீடியோ கால் பண்ணையில் தான் நான் பார்த்தேன். கையில் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு, ஸ்டிக்கர்மா இருக்குது, என்னப்பா பாரு அப்படிங்க. இல்லை அதுக்கு அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே விழுந்துட்டேங்கிற இது என்ன, அப்போ புண்ணு சோர்ந்து இருந்தது. புதன்கிழமைக்கு வராங்க, விழுந்ததுக்கப்புறம் இந்த புண்ணு மட்டும் இந்த இடத்துல சோர்ந்து இருந்ததா. எப்போ விழுந்ததா? போன அன்னைக்கு விழுந்துட்டியா அப்படின்லாம் கேட்க, இல்லை அடுத்த நாள் தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கருக்கன் ஆயிடுச்சு. இங்கே மட்டும் தான் அடியா, வேற எங்கே அடியானா? ஸோ இல்லை இங்கே மட்டும் தான் லைட்டாக சரைச்சி விட்டுருச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி வீட்டுக்கு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அத்தை. அதுக்கு முன்னாடியே அத்தை 4 மணிக்கு வந்துட்டாங்க. நான் அத்தைக்கிட்ட சொல்கிறேன், அத்தை மாமா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்களாம்மா. பார்த்து பதறி போகிறதுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா சரி வந்தால் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதனால் அத்தை இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாராம்மா, நீங்கள் ஃபோன் பண்ணி என்னன்னு பேசுங்க அத்தை அப்படின்னு சொன்னேன். அத்தை என்ன பண்ணாங்க, வந்தவொடனே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏதாச்சு, எதுக்கடா அப்படி போனேன்? நாங்கள் தான் சொல்கிறோம்ல, வண்டி வாசல் போகல, பத்திரமா போகணும், பார்த்து போகணும், நேரம் சரியில்லை, மாதிரி நேரம் சரியில்லைன்னா என்ன வேணால் நடக்கும், ஏதோ இதோட
போச்சு அப்படி இப்படின்னு அத்தை அவங்க பாட்டுக்கு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஆத்திரமே தாங்க முடியல. அப்படியே நான் வந்து அந்த அழுகை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு தான் நான் இருந்தேன். ஏன்னா தம்பி இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து அழுதுருவாங்க. நான் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு, என்னடா கடவுளை இப்படியெல்லாம் சோதிக்கிற, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, உன்னை வந்து நான் உருகி கும்பிட்றேன், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் காப்பாற்றி விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத நான் நிறைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் நேரியாமே அழுக வந்துருச்சு எனக்கு. அழுதுகிட்டே இருந்து இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருந்து இப்படி இருக்க மாட்டாரு, காலு கீழே ஊனி நடக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு பயமாகி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கையில டாக்டர் வந்து கால் வந்து தொங்க போடக்கூடாது, கால் வந்து நீட்டி தான் இருக்கணும், அதிகம் நடக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து இன்ஜெக்ஷனாக போட்டிருக்காங்க. ஆல்ரெடி சென்னையிலே வந்து ஊசியெல்லாம் போட்டு மாத்திரையும் வாங்கிட்டு வந்தாரு. இருந்தாலுமே வந்து அத்தை இவங்க எல்லாருமே வந்துட்டு போய் இன்னொருக்கா பாருங்கன்னு அவங்க மனசுக்காகவாத மறுபடியும் நான் கூட்டிகிட்டு போய் பார்க்கல. டாக்டர் வந்து இப்படி சொன்னாங்க, இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, பட் வந்து கால் இன்னும் கொஞ்சம் ஊனி நடக்க முடியல வரனால. ஏமா கொஞ்சம் வலி இருக்கு, வீக்கம் இருக்கு, வலியும் இருக்கு, கால் வந்து நீட்டாக தான் வைக்க முடியும், இப்படி மடக்க முடியாது. பாத்ரூம் போகிறப்பெல்லாம் கொஞ்சம் மடக்கிறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான், அதனால இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து அந்த விஷயத்தை வந்து விழுந்த அன்னைக்கே நான் சொல்லியிருக்கலாம். ஸோ எங்கள் ஊர் எங்கே இருக்குது, நான் சென்னையில் இருக்கேன். ஸோ வீட்டில் எல்லாரும் வந்து ரொம்ப பயந்துக்குவாங்க, எனக்கு கூப்பிட்டு இப்போ நான் அப்படி ஆக்ஷன் ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, யாருக்காக இருந்தாலும் திடீர்னு சொல்கிறப்போ அவங்க எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க, என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்னு எனக்கு அது ஒரு பயம். அதனால வந்து நான் விழுந்துதான் சொல்லவே இல்லை. எப்பவும் போல் ஃபோன் பண்ணாங்க காலையில், நான் வேலையாக இருக்கேன், நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எப்பவும் போல் சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சுட்டு கீழே விழுந்து சொல்லலை. டாக்டர் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபுல் டே நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஆகணும், நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது, கால் எடுத்து கீழே கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும்னு சொல்லிட்டாங்க. நான் ஃபுல் டே வந்து ரெஸ்ட் எடுத்து நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு அடுத்த நாள் தான் நான் கிளம்பி சென்னையிலேருந்தே நான் வந்தேன். ஆக்சுவலாக அப்போ வந்து இவர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து வரையில காலெல்லாம் தொங்க போட்டுகிட்டே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ பெருசாக புஷ்ஷுன்னு வந்து வீங்கி போச்சு கால். ஏதோ ஆகிப்போச்சு, என்னமோ ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு ஆக்சிடென்ட் 2-3 தடவை ஆக்சிடென்ட் ஆகி பொழைச்சதே பெரிய விஷயமாம்மா. அந்த அளவுக்குலாம் வந்து இவர் ஆக்சிடென்ட் ஆகியெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ இத்தனை வருஷத்துலேருந்து இவருக்கு இந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த தடவை தான் வந்து இப்படி. அதே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை வண்டியில் போகிறாரு வராரு எல்லாமே செய்கிறாரு. ஆனால் இங்கேருந்து போய் சென்னையில் போய் விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறத எனக்குனால இன்னும் ஏற்றுக்க முடியல. அந்த நேரத்துக்கு வந்து இவரோட நேரம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாரும் என்னன்னா வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லி மனசை தேத்துனாலுமே வந்து இந்த மாதிரி நடக்குதே இப்படி அப்படின்னு நினைக்கல வந்து மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சு இல்லை. ஏன் அப்படி பேசுகிறீங்களே எனக்கு தெரியல. ஒருத்தி கேட்குறா, இன்னும் அவன் சாகலையான்னு சொல்லி கேட்குறான். நல்ல கொஸ்டின். நன்றி. அப்படிதான் கேட்பீங்க. உங்க வீட்டுல ஒரு அப்பா, நீ போய் ஏப்பா விழுந்த, நீ போய் ஏண்டா விழுந்த, நீ ஏமா போய் விழுந்த, நீ ஏக்கா போய் விழுந்த, நீ செத்துருக்கலாம்ல தான் கேட்பீங்களா? நீ என்ன வேணா சொல்றீங்க, என்ன வேணா பேசுறீங்க, எல்லாமே செய்யறீங்க, அதெல்லாம் கூட சரிதான். ஒருத்தருக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றப்ப, ஒரு விஷயம் சொல்றப்ப நீங்க வந்து அதை பார்த்துட்டு கூட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியல கூட பரவாயில்ல, இல்லை ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா வந்து அவன் இன்னும் சாகலையா அப்படின்னு எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ வந்து இப்போ இல்லை, ஆனா வந்து இவர் வந்து அந்த கமெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கிறாரு. அது எனக்கு தெரியல, இவரு தான் காமிக்கிறாரு. நல்ல பொண்ணு மாதிரி நல்லா, ஒன்னும் பிரச்சனை, உன்னை நான் சொல்ல மாட்டேன். என்ன வருதோ நீ அதை வந்து வெளிப்படையா கமெண்ட் பண்ணிக்க. இப்ப நான் ரிப்ளை பண்றத கூட நான் செத்து போயிருந்தா ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். உயிரோடு இருக்கனால உனக்கு நான் ரிப்ளை பண்றேன். நான் இன்னும் சாகல, ஓகேவா? கீழே விழுந்த உடனே செத்து போறவனும் இருக்கா, எவ்வளோ அடிபட்டு பொழைச்சவனும் இருக்கா. அந்த மாதிரி கடவுளுடைய இப்போ இவ்வளோ நாள் சாமி கும்பிட்றோம், எங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால, அதனால எங்களோட எத்தனையோ தடவை நான் சென்னையிலையும் வண்டியிலையும் போயிருக்கேன், கார்லையும் போயிருக்கேன், ஓட்டியிருக்கேன். என்னைக்கு விழுகாதவன் இன்னைக்கு மட்டும் பர்டிகுலராக விழுந்திருக்குன்னா இன்னைக்கு அந்த நேரத்தில் எனக்கு நேரம் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வந்து கவனிச்சதில்லை, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் நல்லா ஆகலை, நல்லா ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமே படாதவன் நான், ஆனால் எனக்கே கஷ்டப்படுற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஆனால் பரவாயில்ல, சந்தோஷம். நீங்கள் கேட்டதை நான் வந்து எதையுமே சொல்லலை. ஆனால் இனி அடுத்தவங்களே இந்த மாதிரி தயவு செய்து கேட்காதீங்க. எல்லாரும் என்ன மாதிரி ஒரு பொறுமையாக ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க.
சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டு காணாம இருக்கவங்களும் இருக்காங்க. அடுத்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் சிஸ்டர். வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு பண்ண மாதிரி மற்ற யாருக்கும் பண்ணாதீங்க. பிடிக்கலன்னா தயவு செய்து விட்டுருங்க. ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்க சகோதரி, அவ்வளவுதான், விடுங்க. இதுக்கு தப்பா எதுவும் இதெல்லாம் ஒரு சாமி இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டான்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறீங்க. ஏங்க வீட்டில் இடம் வாங்கினா சொல்கிறாங்க, வீடு கட்டினா சொல்கிறாங்க, கார் வாங்கினா சொல்கிறாங்க, ஒரு கோல்டு எடுத்தா சொல்கிறோம், வீட்டில் ஒரு விசேஷனா சொல்கிறோம். இதெல்லாம் பார்க்குறீங்க. எங்களுக்கு ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதையே அப்படி பேசுகிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது வந்து அவங்க அப்படி போட்டிருக்காங்க. அதை சொல்ற என்னன்னா யோகா மகி தம்பிக்கு அப்படி அடிபட்டுருச்சுன்னு போட்டிருக்கா. இங்க வந்து இவருக்கு அடிபட்டுச்சு நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ வந்து நீங்க வந்து அவங்க வீடியோவை பாக்குறவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் இங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க. எனக்கு நல்லா புரியுது. இவருக்கு அடிபட்டுருச்சு ஒரு உண்மையான விஷயத்த மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க ஷேர் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? எங்களை பிடிச்ச எல்லாருமே வந்து நான் ஒருத்தர், அதாவது நான் இருந்து இவர் இல்லைனாலும் இவர் இருந்து நான் இல்லைனாலும் கேட்குறாங்க, எங்கே போயிட்டாங்க அக்கா கூப்பிடுங்க, எங்கே போயிட்டாங்க அண்ணா கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ போட்டேன். பிடிக்காதவங்க, உங்களுக்கு பிடிக்கலையே நீங்கள் அதை பார்க்கவே வேண்டாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தவங்க மனசை நோகடிக்காதீங்க. அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? நீங்கள் பூமியில் எத்தனை வருஷத்துக்கு வாழ போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் ஒரே தடவை தான் உயிரை கொடுத்துருக்குறாரு. செத்துட்ட மறுபடியும் வரப்போறதே கிடையாது. அதில் வந்து நீங்கள் ஒருத்தரவங்களை வந்து திட்டி அவங்கள வந்து மனசு நோகடிச்சு அதில் வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுறதுல உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்களும் ஒரு மனுஷன் தானே. பொண்ணா பையனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த உணர்வுகள்லாம் இருக்காது. அவங்க வீட்டில் ஒன்று நடந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து பேசுவீங்களா, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாருமே வந்து காசுக்காக மட்டும்தான் இப்போ எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் காசு சம்பாரிச்சுக்கோன்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஷேர் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து ஒரு குதர்க்கமாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாதவர்களெலாம் பேசிக்கிட்டு அதில் வந்து எங்களை பிடிச்சவங்க உங்ககிட்ட வந்து சண்டை கட்டிக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்? உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அண்ணனா, ஒரு அக்காவோ, ஒரு தங்கச்சியா, ஒரு தம்பியா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பேசவே மாட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதே கிடையாது. இதுக்கு அதுக்கு தான் போகுது, இதுக்கு அதுக்கு தான் பண்ணுதுங்க, அப்படி இப்படின்லாம் வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? இதை வந்து நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து வந்திருந்துச்சு. அதை வந்து அந்த வீடியோ இல்லாதனால என்னால் அதை வந்து இது நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி என்னால் காமிச்சு பேச முடியல. பட் அந்த வீடியோ இல்லாதனால நான் வந்து உங்ககிட்ட இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதனால் நான் கோவப்பட போகிறது கிடையாது, வருத்தப்பட போகிறது கிடையாது. அந்த மாதிரி பேசாதீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பேசுகிறா உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து ஒன்று. ஓகேங்களா? நீங்கள் ஒரு இடத்துல இருக்க போகிறீங்க, நாங்கள் ஒரு இடத்துல, நீங்கள் எங்களை பார்த்தா பேச போகிறீங்க, நாங்களும் உங்களை பார்த்தா பேச போகிறோம். அவ்வளோதான். இதில் வந்து சீன் போடுறதுக்கோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதில். ஓகேவா? எங்களோட கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, என்னதான் வந்து நம்மளை சார்ந்தவங்க சொந்த பந்தங்க என்னதான் இருந்தாலுமே இந்த மீடியாவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான். அவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏப்பா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே செஞ்சுருக்கீங்க. அதை விட ஒரு பெரிய பெரிய அன்பெல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கையில் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, நீங்களும் அதே அன்பை எங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்கள் கூட பிறந்தவங்களா பாருங்க என்ன எங்களை. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறது எங்களில் யார் வீடியோவில் போய் பண்ணுறது பண்ணவே வேணாம். நீங்கள் அதை ஏன் பண்ணுறீங்க? அது தேவையில்லாதது உங்களுக்கு. மருந்து போட்டா இன்னும் மருந்து வேற போடணும். இப்போதான் மாத்திரை கொடுத்தேன், ஒரு மருந்து வேற போடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் கேட்டிருந்தீங்க, நல்லா சொல்லிட்டோம். கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டேஸ் எடுக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. வண்டியெல்லாம் ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க. வண்டி எதுவும் ஓட்ட வேணாம். நான் வண்டி ஓட்டுறப்போ இந்த கால் வந்து அதிருவாமா. அப்போ வந்து ஷேக் ஆகிறப்போ என்ன அப்படின்னா அந்த கால் வீக்கம் மறுபடியும் வருமாமா. அதனால வந்து வண்டி எதுவும் ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று நான் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போனேன் இவரை. அப்புறம் வந்துட்டு கடைக்கு போதில் தம்பி இப்போ போயிட்டுருக்காங்க, ஒன்று வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த அப்டேட்டுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போன வீடியோலாம் எங்களால் உண்மையிலும் எடுக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு அடிபட்டோடனே வீட்டுக்கு வந்தோடனே காய்ச்சல் வந்துருச்சு. அது எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நைட்டு அன்டைமும் வந்து காய்ச்சல் வந்துருச்சு.
திடீர்னு கிடுகிடுன்னு நடுங்குறாரு. குளிருது சரோன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எனக்கெல்லாம் வேர்க்குது, ஃபேன் போட்டிருக்கேன், ஆனால் குளிருதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், மாத்திரை எடுத்துகிட்டு வந்து ஒரு மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த காய்ச்சலே ஒரு குறைஞ்சிது. அப்புறம் தான் நான் நினச்சேன், இந்த அடிப்பட்டனால அந்த பச்சை புண்ணுக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம், ஏன்னா அங்கேருந்து வண்டி வந்தாங்கல்ல, அப்படி அதனாலே கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. அதை நாங்கள் வந்து அங்கே டாக்டர்கிட்ட சொன்னோம். வேறு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதுக்காக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏம்மா பரவாயில்ல, தூக்கம் வருது, தூங்கிட்டு வரு. சரி, ஓகே, நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தோலை பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மாத்திரை போடுவோம்மா. இல்லை வாண்டடாக வந்து வாங்கிக்கிறது. என்ன பண்ணுறது, நேரம் சரியில்லைன்னா இதோட போச்சுன்னு நினச்சிக்கணும். வேறு ஏதாச்சும் ஒன்றுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் வண்டியிலலாம் போகிறப்ப பார்த்து போகணும், வரணும். அந்த இடத்துல நம்ம போகையில் அந்த இடத்துல நாய் வந்தாலுமே நம்ம நின்றுக்கணும். ஆனால் நிற்காம போனது தான் தப்பு. அது அங்கே வருது அப்படிங்கிறப்ப உனக்கே தோணுச்சுன்னு சொல்கிறேன். இல்லை, நான் கீழே விழுந்துருவணும் அப்படின்னு நினச்சி தான் நீ முன்னாடி வண்டியில் வந்து விழுந்துட்டா நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு தோணுது. முன்னாடி அதுக்கு அட்வான்ஸாக பிரேக் அமுத்து, அதிலே போய் கீழே வருவோம் பார்த்தியா? அது என்ன பண்ணுறது, நம்ம நேரம் சுத்தமாக சரியில்லைன்னு.